அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பேஜ் மேக்கரில் ட்ராப் கேஸ்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கமாண்டை பற்றி பார்ப்போம். ட்ராப் கேஸ்னால் என்ன? இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு பாராகிராஃபுடைய ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் நல்லா பெருசாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ட்ராப் கேஸுங்கிற ஒரு கமாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு 3 லைனை நான் பிளாக் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 3 லைனை மட்டும் நான் செஞ்சுருக்கேன், செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நேராக யூட்டிலிட்டிஸ்க்கு போய்ட்டு அதில் ப்ளக்இன்ஸில் இந்த ட்ராப் கேஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த ட்ராப் கேஸை கிளிக் பண்ணுங்கள். ட்ராப் கேப்னு இருக்கும், ட்ராப் கேப் அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இதில் எத்தனை லைன்னு கேட்குது பாருங்கள். எனக்கு 3 லைன்னா 3 லைன் கொடுங்க, 2 லைன்னா 2 லைன் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 3 லைன் இருக்குது. டிஃபால்ட்டாக 3 லைன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இங்கே 3 லைன்ஸ் போட்டிருக்கு. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதை மட்டும் இந்த மாதிரி இது பண்ணி காட்டும். ஓகேங்களா? இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு டீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணி காட்டு. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ திருப்பி தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு யூட்டிலிட்டிஸ்க்கு போய்ட்டு ப்ளக்இன்ஸில் ட்ராப் கேஸ் கொடுத்துட்டு அதில் எனக்கு இப்போ தேவையில்லைன்னா ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டினரியாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணிக்கலாம், அது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 லைன்ஸ்க்கு தான் வேணுன்னா 2 கொடுத்துக்க வேண்டியது. இங்கே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்திங்கன்னா எனக்கு 2 லைன்ஸ்க்கு மட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு பாராகிராஃப் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாராகிராஃப் போகும். நெக்ஸ்ட்டு பாராகிராஃப் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகும். வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2வது பாராகிராஃப் அப்ளை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆன் மட்டும் எனக்கு பெருசாக வேணும்னா அப்ளை கொடுத்திங்கன்னா ஆன் வந்துட்டு பெருசாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா 2 போகும். இப்போ இதில் இப்போ எனக்கு 2 வேணும், அப்ளை வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்னால் மேலே போயிட்டுருக்கோம், மேலே வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி செக் பண்ணதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணி விட்டுலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ட்ராப் கேஸ்ன்னு சொல்கிறது. ஒரு பாராகிராஃபுடைய ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் என்ன செஞ்சலாம், ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதுக்காக உள்ளது இந்த ட்ராப் கேஸ். அதுக்கு அடுத்தது இதிலேயே ஒரு லாஸ்ட் கமாண்ட் ஒன்று இருக்குது. ப்ளக்இன்ஸில் வேர்டு கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த வேர்டு கவுண்ட்னா உங்களுடைய பாராகிராஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட் கிடையாது. ஒரு பாராகிராஃபில் இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணுறது தான் கரெக்டாக காட்டும் உங்களுக்கு. ரிமூவ் பண்ணிவிடுவோம். ட்ராப் கேஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ட்ராப் கேப் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை வேர்டு இருக்குது, எத்தனை பாராகிராஃப் இருக்குது எல்லாமே இங்கே சொல்லும். ப்ளக்இன்ஸில் போய் வேர்டு கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். மொத்தம் 752 லெட்டர் இருக்குது. வேர்ட்ஸ் 150 வேர்ட்ஸ் இருக்குது. சென்டென்ஸ் 11 சென்டென்ஸ் இருக்குது. பாராகிராஃப் 7 பாராகிராஃப் இருக்குது. எல்லாமே டீட்டெயில்ஸாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிவிடும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது வேர்ட் கவுண்ட்னு சொல்கிறது. இந்த 2 கமாண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ட்ராப் கேஸ் ஒன்று எடுத்திருக்கோம், அடுத்த வேர்ட் கவுண்ட்டு. பாக்கி கமாண்ட்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.